Thank you, Father. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ ചൊരിയണേ നിന്നുടെ കാരുണ്യം, നിന്നുടെ കരുണ ധാരകളാ എന്നെ കഴുകണേ നാഥാ നീ. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ. പാപക്കറകളെ എല്ലാം നീ നന്നായി കഴുകി കളയണമേ. പാപക്കറകളെ എല്ലാം നീ നന്നായി കഴുകി കളയണമേ. താതാമക പാപങ്ങൾ ഘോരമെന്നും കൺമുൻപിൽ നിന്നോടാണേ ദ്രോഹങ്ങൾ സർവം ചെയ്തത് സർവേശ. തെറ്റും കുറ്റമും എല്ലാം ഞാൻ ചെയ്തതു നിന്നോടെ തിരുമുൻപിൽ. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ. നാഥാ ഒന്നു തുറക്കണമേ, അലിവോടെന്നോടെ അധരങ്ങൾ. നാഥാ ഒന്നു തുറക്കണമേ, അലിവോടെന്നോടെ അധരങ്ങൾ. ആവകഗീതികൾ പാടിടുവാ വ്യഗ്രത പൂണ്ടു വിറയ്ക്കുന്നു. എളിമ നിറഞ്ഞൊരു ഹൃദയത്തിൽ ഉള്ളു തകർന്നുള്ള അനുതാപം നിരസിക്കല്ലേ കർത്താവേ. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ. ചൊരിയണേ നിന്നോടെ കാരുണ്യം, നിന്നോടെ കരുണ ധാരകളാ എന്നെ കഴുകണേ നാഥാ നീ. കരുണ നിറഞ്ഞ പിതാവേ നീ. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். எசேக்கியேல் 43வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அந்த புருஷன் என்னோடு பேசுகிறவர் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன்.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். நம் ஒவ்வொருவரோடும் நம் தேவன் பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை எனக்கு தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு உள்ளம் ஆசைப்படுகிறது. ஆனால் அப்படி சொன்னால் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆகும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்திருக்கலாம், ஆன்லைன்ல இதை எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொருவரையும் பார்த்து அன்று அன்று குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது அந்த நிலையில ஏற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் மாத்திரமே கர்த்தர் பேசி வந்ததை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் இந்த நிலையிலே ஒரு பெரிய ஒரு கிருபையின் வாசலை கர்த்தர் திறந்து வைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையுமே அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதை இப்படி சொல். நீங்க சர்ச்சுக்கு வந்தா எங்களை ஆசாரியர்களா நீங்க பார்ப்பீங்க. ஆனா சர்ச்சுக்கு வர உங்க எல்லாரையுமே அவர் ஆசாரியராய் பார்க்கிறது தான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி நம்மளை பார்த்துருக்கிறோமா? இல்ல, அவர் நம்மளை அப்படி பார்க்கிறார். நாம நம்மளை எப்படி பார்க்கிறோமோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அவர் அப்படி பார்க்கவே இல்லை. எரேமியா சொல்ற, நான் சின்ன பிள்ளை ஆண்டவர். சின்ன பிள்ளைன்னு சொல்லாது, நீ தீர்க்கதரிசி அப்படி. ஆமென். இன்னைக்கு நான் என்ன எப்படி பார்க்கிறேனோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வேதனை என்ன தெரியுமா? இந்த சத்தம் ஸ்டாப் ஆகி நெடுநாள் ஆகிவிட்டது. இந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. எனவேதான் செய்தியை இதுக்கு நேராக, இல்லைன்னா நமக்கு இந்த மாசம் கொடுத்த தீம் வேர்டே அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார். அதுக்கான செய்தி கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ சாயும் போது சத்தம் கேட்கும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். உனக்கு கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? உன் காதுல விழுதா? எவ்வளோ சத்தங்கள் உன் காதுல கேக்குது. அந்த நடுவில் என் சத்தத்தை உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கேக்குதா? ஆமா. இந்த கேள்வியோட செய்தி கேளுங்க. யாருக்கோ சத்தம் கேக்குதா? இல்ல, எனக்கு அந்த சத்தம் கேக்குதா? நம்ம பாடுவோமே, பேசும் தெய்வம் நீ, என்னோடு பேசும் தெய்வம் நீ, பேசும். நம் ஆண்டவர் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார் பிரத்யட்சமாய். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். உன் பின்னாலே அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும். பிள்ளைங்களை வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது பின்னாடி சொல்லி கொடுக்கிறவங்க இருப்பாங்க. ஆமா. வலது புறமாய் இடது புறமாய் சாயும் போது வழி இதுவே. சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது பின்னாடி இருப்பாங்க.
உன் பின்னாலே அந்த சத்தம். ஆண்டவரே, என்ன சாஞ்சு விழுந்து புரண்டு அடுத்த தெருவுக்கு போன பிறகு எனக்கு இன்னும் சத்தமே கேட்க மாட்டேங்குது. சத்தம் கேக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேக்குதா? அடுத்த ஆண்டவர், நீங்க பேச, ஆண்டவர் நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேக்குதா? அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும் அப்படின்னு பைபிள்ல பார்த்தா நிறைய இருக்கு. அதுல பிரதானமான ஒரு காரியத்தை தான் அது தியானிக்க தான் இன்னைக்கு டைம் இருக்கும். ஆமென். பாயிண்டா எழுதணும்னா நிறைய சொல்லலாம். ஆமென். சாமுவேல் அர்ப்பணித்தான், சத்தம் கேட்டான். ஆபிரகாம் அனுசரித்தான், சத்தம் கேட்டான். யோவான் ஆவிக்குள்ளானான், சத்தம் கேட்டான். இப்படி பைபிள்ல சத்தம் கேட்பதற்காக நிறைய பார்க்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்று பேசும்படி பிரதானமாய் இருதயத்திலே வைத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். சுத்திகரிப்பு நடக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு 8வது வசனம், பின்பு யாரை பின்பு எதற்கு பின்பு? சுத்திகரிப்புக்கு பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். எதற்கு பின்பு? எல்லாரும் சொல்லுங்க. யார் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆமென். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உங்க தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் ஜீசஸ், ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதீரும், உங்க தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ளும். சுத்திகரிப்பை யார் விரும்புவாங்க தெரியுமா? என் அப்பா குரலை நான் கேட்கணும்னு விரும்புறேன். தேவ சமூகத்தில் ஏசாயா நிற்கிறான். மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அவன் தீர்க்கதரிசி, பரிசுத்தவான். ஆனா அந்த பரிசுத்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவனால தன்னை ஒரு பரிசுத்தவானா ஒத்துக்கொள்ளவே முடியல. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை சேவிக்கிறோம்,
ஆலயத்துக்குள்ள என்றாகும் போது இந்த ஏசாயா சேராபீன்கள் துதிக்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆலயத்துக்குள் வருகிற அத்தனை பேருமே ஆராதிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் பாடுறாங்க, கேட்கிறோம். அடுத்து வர்ஷிப் நடக்குது, கேட்கிறோம். செய்தி கொடுக்கறாங்க, எல்லாமே கேட்கிறோம். அதற்கு மேல அதையும் தாண்டி ஆராதிக்கிறவர்களின் சத்தத்தையும் தாண்டி ஆண்டவருடைய சத்தம், ஆராதனைக்குரியவருடைய சத்தம், இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் என்னோடு பிரத்யட்சமாய் பேச, கர்த்தர் என்னோடு முகமுகமா பேச, கர்த்தர் எனக்குன்னு மாத்திரம் பேச, என் காதுகள் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவசியமா இருக்கிறது. அவசியமா இருக்கிறது. இந்த செய்தி எழுதும் போதே என் இருதயத்தில் எழும்புற ஜெபம், கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கும் திறனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த காதுல உங்க சத்தத்தை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அதிகமாய் கேட்க விரும்புகிறேன். நீங்க நல்ல கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சகரியா 3வது அதிகாரத்துல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட பிறகே அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதுவரை அவனை பார்த்து பேசல, அங்க நிக்கிறவங்களை பார்த்து பேசுறார். சாத்தான ஃபர்ஸ்ட் கெட் அவுட் அப்படின்ட்டார், கடிந்து கொண்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே யோசுவாவை பார்த்து பேசல. இதெல்லாம் தான் ஆவியானவர் நேற்று இடைப்பட்டு கொண்டிருந்தார். நீ இங்கதான் நிக்கிற, என் கூட தான் நிக்கிற. அவன் பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து பேசுறார். சகரியா 3வது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3-4 வாசிங்க. யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம், அவர் தமக்கு முன்பாய். எங்க யோசுவா நிக்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து பேசாம மற்றவங்களை பார்த்து, இவனுக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். அவர் சத்தத்தை நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கணும்னு விரும்புறியோ அதை விட அவர் உன்கூட பேசணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் சமூகத்துல கொண்டு வந்து இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்கிறார். 5வது வசனத்துல, அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். 6வது வசனம், கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. 8வது வசனம், இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். ஆமென். நான் எங்க நிக்கிறேன்? நான் பக்கத்தில் நிக்கிறேன். ஆண்டவர் யாரை பார்த்து பேசுறார்? இவன் இவன். ஆனா நான் எதை விரும்புறேன்? அப்பா பர்சனல் என்ன பார்த்து, நீ யோசுவாவே, ஜான்சமே, நீ கேளுப்பா, நீ கேளுப்பா. ஆண்டவர் எனக்கான மெசேஜ இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறதை விட மேன்மை எனக்கான மெசேஜ ஆண்டவர் சொல்ற, உங்களை பிரத்யட்சமாய் கதை பேச விரும்புறான். எனக்கு ஆண்டவருக்கு நடுவில் இன்னொரு ஆள். அன்னைக்கு பிராகாரத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் வெளியே நிற்பாங்க, ஒரு ஆசாரியன் உள்ள போயிட்டு மெசேஜோட வருவான். ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளையகுமாரன் திரும்பி வரான், திரும்பி வரான். அப்பா அன்பை வெளிப்படுத்தி அவனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். உடனே அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்கிற, அப்பா நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் சொல்லும் போது, அப்பா லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம்,
அப்பொழுது தகப்பன் தகப்பன் தன் ஊழியக்காரரை தன் மகனை நோக்கி என்று அல்ல, தன் ஊழியக்காரரை நோக்கி, தன் ஊழியக்காரரை நோக்கி, இவளுக்கு வஸ்திரத்தை மாத்து. அன்பு அனுபவிக்க முடியும், வார்த்தையை கேட்க முடியலையே. பிரசனத்திலிருந்து அன்பு அனுபவிக்கிறோம், அணைக்கிறது ஃபீல் ஆகுது. ஆனா அப்பா ஏன் என்கிட்ட டைரக்டா பேசாம ஊழியக்காரரை நோக்கி? இன்னைக்கு அது போதும்னு நிறைய பேர் இருந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பேசினா போதும், நாங்க இப்படிதான் இருப்போம். சண்டே வருவோம், சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது பேசுவாங்க, ஓகே. மோசே பேசினா போதும். ஏன் கர்த்தர் பேசண்டான்னு விரும்புறாங்க தெரியும்? கர்த்தர் பேசணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும், சுத்திகரிக்கணும். அது வேண்டாம். இன்னைக்கு எல்லாரையும் கை தூக்க வைக்க நான் விரும்பல. ஆனா இதுல ஒரு கூட்டம் என் அப்பா என்கிட்ட பேசுறத கேட்கணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலதான் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டார்? ஏன் பேச மாட்டார்? யோனா பெரிய தீர்க்கதரிசி, யோனாட்ட பேசினார்ல. யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன்கிட்ட பேசினார்ல. ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடியை அழிக்கும்படி ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், பூச்சிட்டே பேசுறாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே உன்கிட்ட பேச மாட்டாரா? ஆமென். யோனாட்ட பேசின லாங்குவேஜ் வேற, மீன்கிட்ட பேசின லாங்குவேஜ் வேற, பூச்சிட்ட பேசின லாங்குவேஜ் வேற. என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பார்? அதுக்கு என்ன சொன்னா புரியுமோ அப்படி பேசுவாங்க. ஆமே, இந்த மக்குக்கு என்ன சொன்னா புரியும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே கேள்வியை கேட்க விரும்புறார், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? நான் பேசுறேன், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? ஆண்டவர் என்ன கெட்டியெல்லாம் பிடிச்சிங்களே, இன்னும் நான் உன்னை கெட்டி பிடிச்சிட்டு தான் பாருக்கிறேன். ஆனா என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே, என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே. பையனை கட்டி பிடிச்சிட்டு தன் ஊழியக்காரர்களை நோக்கி, ஆமே, பையனை கட்டி பிடிச்சிட்டு. அவருடைய அன்பு மாறாததுங்க, அவருடைய அன்பு மாறாது. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவருக்கு திடீரென்று ஒரு பலவீனம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாச்சு. அப்போ டாக்டர்ஸ் ஃபேமிலியை பார்த்து சொல்றாங்க, அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியை பார்த்து, பெரிய ரிஸ்க், ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்களும் 100% வந்து ஹோப் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டார். பாதிப்புக்குள்ளாகி அப்போ வீட்டில் வேற வழி இல்லை, ஏன்னா வலி தாங்க முடியல. அப்பொழுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதி உடம்புல இருந்து எடுக்கிறாங்க. 8 மணிக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த வேதனையை சொல்றாரு. அதெல்லாம் தாங்க முடியாத வேதனை. வலியில் அவர் துடித்தாராம். துடித்துட்டு, ஐயோ, ஒரு நாள் பிறந்து கண் விழித்ததும், ஐயோ நான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, ஏன்னா வலி தாங்க முடியல. சொல்றாரு, ஏன்னா அப்படி செத்துட்டா நல்லா இருந்திருக்குமே, நல்லா செத்துட்டா, ஏன்னா வலி தாங்க முடியல. அப்போ அந்த நாட்கள்ல அவருக்கு தூக்கம் போச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, டெவில் பக்கத்துல வந்து நின்று பேசிட்டான். என்ன பயங்கர விசுவாசம் எல்லாம் பேசினியாமே, விசுவாசத்தெல்லாம் பேசின, எங்க எங்க? அவர்லாம் சும்மாப்பா, அப்படிலாம் வந்து காப்பாற்ற மாட்டார், அப்படின்னா வந்திருக்கணும். நீ எவ்வளவு கத்துற, நான் தானே உன் பக்கத்துல வந்து இருக்கிறேன், நான் தானே உன் பக்கத்துல வந்து இருக்கிறேன், எங்க அவரு, எங்க அவரு? இப்படிப்பட்ட 3 மாசம் அந்த வலியில துடிக்கிறாரு. அந்த டெவில் பக்கத்துல, பெட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்து பேசிட்டான். எங்க அவரு? பயங்கர பிரசங்கெல்லாம் பண்ண, ஒரு தண்ணீரை கடக்கும் போது உங்களோட எங்க வர்றாரு? நான் தானே வரேன். அதெல்லாம் போய் அவர் சொல்றாரு, என்னுடைய நான் என்னெல்லாம் ப்ரீச் பண்ணானோ எனக்கு டவுட் வர்றது மாதிரி ஆயிட்டு. அப்படி 3 மாசம் ஆண்டவர் அமைதியா இருந்தாங்க.
ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது அப்பாலே போன விரட்டுறாரு, அது திருப்பியும் வருது. ஆமே. அந்த நாட்கள்ல தான் நம்ம காலடி தெரியாமல் சாங்னால அவர் ரொம்ப பலப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் இப்படிதான் காலையில 2 மணிக்கு ஆமே இவர் கத்துறாராம். தாங்க முடியாம நிறைய பேர் வந்து ஆண்டவரே இயேசு வந்து சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டிருந்த வார்த்தையை வந்து தாங்க முடியாம ஆண்டவரே விட்டுட்டீங்களா, ஆண்டவரே கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவரே சத்தம் மெதுவா கேட்குது. 3 மாசத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், உனக்கு எவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடந்து? 8 மணிக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கும். கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, அதுவும் வந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த 8 மணி நேரம் நீ பெட்ல இல்லை, என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். அந்த இவ்வளவுதான் பேசினார். அந்த 8 hours என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். டாக்டர்ஸ் கத்தி எடுத்துட்டு வரும்போது நீ என் மடியில இருந்த. டாக்டர்ஸ் என்னென்னலாம் உனக்கு வரும்னு சொன்னாங்களோ அது வராதபடி நான் காத்தேன். அவ்வளவுதான். அவர் எழும்பிட்டார். இன்னைக்கும் கிருபையினால ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் இந்த அன்புக்கு இணையே கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க, அந்த கையை கொடுத்து ஒருத்தங்களுக்கு பிரைஸ் லாட் கொடுத்தா, ஆனா இந்த அழுக்கு வஸ்திரம் இருந்தும் என்னை கட்டி பிடிக்க அவர் வைத்த கிருபை, அவர் பாராட்டின என்ன அப்படியே நான் இருக்கிற வண்ணமா என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு அவர் ரெடி. என்னை அப்படி கட்டி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நான் செய்திக்குள்ள வரேன். இந்த வார்த்தையை இந்த ஒரு சாட்சி சொன்னதுனால சொல்றேன். சில கடினமான சூழ்நிலையில அதெல்லாம் தாண்டறதுக்கு சான்ஸே கிடையாது. தாண்டி நிக்கிறோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ல இல்ல, அக்னியில இல்ல, விழுந்தது தீலல்ல, என் இயேசுவின் கரங்களில். ருசித்தவங்க வலது கரத்தை உயர்த்தி, விழுந்தது என் இயேசுவின் கரங்களில். அவன் எரிதியில் வீணாலோ അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീഴുന്നത് തീയിലല്ല, എൻ യേശുവിൻ കരങ്ങളിലാ. ശലഭ കരമ കരമലരദര പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച ഓരവല ശന്തരമ ഹന്തര ലരാധര എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം ആമേൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മ. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் நன்மைக்காக, என் நன்மைக்காக, என் நன்மைக்காக. Glory. தெய்வமே நீக்கு அனுகூலம், தெய்வமே நீக்கு அனுகூலம். ஓ அது நன்னா அறியுന്നു ഞാൻ. தெய்வமே நீக்கு அனுகூலம், அது நன்னா அறியுന്നു ഞാൻ. ആമേൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടോ, ദൈവം അനുകൂലമെങ്കിൽ. ആമേൻ. ഹല്ലേലൂயா. மகனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். ஆனா ஊழியக்காரரை பார்த்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? இம்மீடியட்டா என்ன செய்ய சொல்ற தெரியுமா? நீ வஸ்திரத்தை கொண்டு வா, இதெல்லாம் மாத்து, இதெல்லாம் மாத்து. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு
கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அப்பா பையன் கூட பேசுறார். ஆலயத்தில் இருந்து அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். வெளியே இறங்கி வந்து என்ன சுத்திகரித்து உள்ள பிராகாரத்துல தான் சுத்திகரிப்புக்கான எல்லாமே இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட உள்ள மூத்த குமாரன் வரான். வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது. மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. ஆமே, கர்த்தருடைய சத்தம். அப்பா உங்க கூட. ஆமே, நம்மெல்லாம் பிள்ளைகள் அல்லவா, டைரக்டா பேச விரும்புறார். ஆமா, என்னுடைய ஆசை எல்லாரும் கேட்கணும் அந்த சத்தத்தை. நான் ஆலயத்தை ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினதை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சுத்திகரிக்கப்படணும். அப்ப சுத்திகரிக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் இருதயத்தை நீர் சோதித்து பார்க்கிறீர். அப்போ நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிக 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 முக்கியம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்கள் வாசிக்க கேட்டால், ஆமென், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? காண்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டீங்களா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான அருவருப்பு. நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆமென். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவை மட்டும்தான் மீட்டு இருக்கிறார், ஆத்துமா மட்டும்தான் ஆண்டவருக்குரியது நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த சரீரம் தேவனுக்குரியது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சரீரம் தேவனுக்குரியது, என் ஆவி தேவனுக்குரியது, என் ஆத்துமா தேவனுக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மை தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணும்படியான காரியம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 8:7, என்னை பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார், அப்பொழுது சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இது ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார். வெளியே நின்று ஒரு சின்ன ஹோல் போட்டு பார்க்க வைக்கிறார். வெளியே இருந்து உள்ளே காண்பித்து கொடுக்கிறார். உள்ளே காண்பித்து கொடுக்கிறார். வெளியே பார்க்க சூப்பரா தான் இருக்கு, நல்ல ஆலயம், சூப்பர்பா. சண்டேன்னா இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். சண்டேன்னா இவங்க போனு சுவிட்ச் ஆஃப் தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே பார்க்க ஆண்டவர் வந்து எசேக்கியேலுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு உள்ள காட்டி கொடுக்கிறார். உள்ள காட்டி கொடுக்கிறார். உள்ள காட்டி கொடுக்கிறார். உள்ள காட்டி கொடுக்கிறார். இங்க இருந்து நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்னுடைய வெளி தோற்றத்தை பாக்குறீங்க, என்னுடைய எக்ஸ்பிரஷனை பாக்குறீங்க, என்னுடைய ஆக்ஷனை பாக்குறீங்க. ஆனா சர்வ வல்லவர் மகா பரிசுத்தர், நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், உள்ள பாக்குறார். உள்ள பாக்குறார். உள்ள பாக்குறார். ஆமே, ஆமே, அவர் உள்ள பாக்குறார். ஒவ்வொருடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார்.
அதனாலதான் தாவீது சூப்பராக ஜெபம் பண்ணிடுவார். ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க. ஆண்டவரே, நான் யோக்கியன் அல்ல, நானும் யோக்கியன் அல்ல, இவங்களும் யோக்கியன். நம்ம கூட ஒரு 10 பேரையாவது அவன் ஏசாயா அப்படிதான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், என் ஜனங்களும் அப்படிதான். ஆண்டவரே, அல்லேலூயா. தாவீது, ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் உள்ள பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 10, 11 வாசிக்க டைம் இல்லாததுனால சொல்றேன், அருவருப்பு இருந்துச்சு. 11வது வசனத்துல ஆராதனை இருந்தது. அருவருப்பும் இருக்கு, ஆராதனை இருக்கு. கர்த்தர் எங்க இருக்கிறார்? வெளியே நின்று சின்ன ஓட்ட போட்டு பார்க்கிறார். வெளியே நின்று ஒரு சின்ன ஓட்ட போட்டு பாரு. ஆண்டவரே, ஜனங்க உங்களை ஆராதிச்சிட்டு இருக்க, நீங்க ஆண்டவர் வெளியே நிக்கிறீங்க. எசேக்கியேல், வா பாரு உள்ள என்ன நடக்குது. ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள போய் பாரு. அருவருப்பு. உள்ள அருவருப்பை வச்சுட்டு இங்க வந்து க்ளோரி ஹalleluyaலாம் சொல்லி ஆராதிச்சா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. சேராபீன்கள் சத்தம் கேட்கலாம், ஆராதனை நடத்துறவங்க சத்தத்தை கேட்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுப்பதை தவிர வேறே வழியே இல்லை. பலிபீடத்தில் என்னை, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, மற்ற நாட்களில் அருவருப்புகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இல்லை, உள்ளே இல்லை. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணும்படியாய் சொந்தமாக்கினார். நான் அவருடைய சொந்த வீடு. நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பி செய்து கொண்டே இருப்பேனா? சொந்த வீட்டை விட்டு இறங்கி போறது மாதிரி வலி இருக்கு தெரியுமா? அந்த வலி வேற. வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதே ஒரு வலி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 5 வருஷம் சில 10 வருஷம் இருந்து பழகியாச்சு. அந்த வீட்டில இருந்து போகும்போது ஆனா சொந்த வீட்டில இருந்து ஒருத்தங்களை வந்து போகிறதுங்கிறது அது டைஜஸ்ட் பண்ணவே ரொம்ப சிரமம். சிலர்லாம் வேற வழி இல்லாம தங்கள் வீட்டை விற்பாங்க. வித்துட்டு போகும்போது அந்த பெயின்ங்கிறது அவங்களால தாங்கவே முடியாது. நான் அவருடைய சொந்த வீடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னையே விரட்டிட்டடா, என்னையே விரட்டிட்ட பாரு, என்னையே விரட்டிட்ட பாரு. சொந்த வீட்டில இருந்து அற்ப நேற்று டெய்லி மன்னா ரெக்கார்டிங்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய சந்தோஷத்தை இழந்துராத, இழந்துராத. நித்திய சந்தோஷம்னா என் வாழ்க்கையில இயேசு இருப்பதுதான். சில காரியங்களை நாம் செய்து நியாயப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்றார், என்ன 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 விரட்டுறாய்வன். கர்த்தர் பிசாசுகளை துரத்த வரம் கொடுத்தா நம்ம வரத்தை வாங்கிறது வரை அவர் கூட இருந்துட்டு வரம் தந்தவரை விரட்டுறோம். என்னை என்ன போக பண்ணோம், என்ன என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு. 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அந்தகாரத்திலேனா யாரும் பார்த்திடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது.
ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் பார்த்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு மறைவுல போய் நிற்பாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அவங்க நிக்க இடத்துல இருந்து புகை பறந்துட்டே இருக்கும். ஏன்னா யாரும், ஊரே பார்க்குது சார். சிலர்லாம், அன்னைக்கு ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி, அவர் தெரிஞ்சவர், நம்ம சர்ச்சு இல்லை, தெரிஞ்சவர், அவர் அப்படி இழுத்துட்டு இருக்கிறார். நான் வந்துட்டேன், டப்புன்னு கீழே போட்டுட்டு வாயில ஃபுல்லா புகைய வச்சுட்டு இருக்கிறார். அது அந்த நான் போயிட்டேன், சார் ஃப்ரீயா விடுங்க சார். எதுக்கு சார் அதெல்லாம், எதுக்கு சார் உள்ள வச்சு ஃப்ரீயா விடுங்க. ஏங்க, ஒரு மனுஷனுடைய கண்கள் பார்க்க கூடாதுன்னு எப்படி ஆண்டவரே அந்த காலத்துல மூப்பர்கள் செய்யறத பாரு. ஆமே, எப்படிப்பா என்ன உள்ள இருக்க சொல்ற? இவன் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் என்ன கைவிட்டார். அங்க பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க 12வது வசனத்துல, கர்த்தரங்களை பார்ப்பதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். நான் எப்படி கைப்பிடிப்பேன் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கைவிட்டான், எப்படி உன் கை, இந்த கையை நான் எப்படி பிடிக்கன்னு கேட்கிறார். அன்னைக்கு பிடிச்சேன், நீ பிராமிஸ் பண்ண, இனி வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நீ இந்த கையில திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு வந்துட்டு என்ன பிடின்னு சொல்ற பாரு. என்ன நீ திருப்பி ஆணி அடிக்க விரும்புறியா என் கையில? என்ன நீ மறுபடியும் என் கையில ஆணி அடிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு கேட்கிறார். உன்னை நான் என் கையில வரைஞ்சு வச்சதை நீ மறந்து இந்த கையில திரும்ப திரும்ப ஆணி அடிக்கும் நினைக்கிற பாரு. உன்னை நான் நேசித்தது குத்தமான ஆண்டவர் கேட்கிறார். உன்னை நான் நேசித்தது, உன்னை நான் வரைஞ்சிருக்கிறேன் அதே கையில ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர், நான் ஆராதிக்கலையா, நான் சர்ச்சுக்கு வரலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் எதுவுமே செய்யலையா, எல்லாம் தானே செய்யறேன். ஆண்டவர் ஏன் எனக்கு எதுவும் செய்யாம இருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்தை பாரு, அந்தரங்கத்தை பாரு. இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? கர்த்தர் கைவிட்டார். ஆண்டவர் கேட்க, நான் எப்படி உன் கையை பிடிப்பேன்னு கேட்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். He is holy, holy, holy. நம்முடைய வாழ்க்கை ஆராதனை எல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆண்டவர் சொல்றார், அருவருப்பை பாரு முதல்ல, அடுத்தது ஆராதனை. அவள தூபம் காட்டுறான்பா, ஆனா பாரு, உள்ள பாரு, துவாரமிட்டு காட்டி கொடுக்கிறான், துவாரமிட்டு. ஹல்லேலூயா. ஏன் காயின் அங்கீகரிக்க முடியல? துவாரமிட்டு பார்த்த போது அவனுடைய செய்கைகள் நித்தம் பொல்லாப்பா இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 17வது வசனத்துல, 16வது வசனத்துல, ஆமென், தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். 17வது வசனத்துல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரரே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? பல நேரத்துல நம்ம இப்படி சொல்றோம், இதெல்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு கூலா சொல்றான் பாரு. இதெல்லாம் அற்பமான காரியமா, என்ன விட சொல்றியா? எசேக்கியேலை கூப்பிட்டு காட்டி கேட்கிறார். சர்ச்சில் தான் இருக்கிறான், ஆனா முகத்தை காட்ட மாட்டேங்கிறான். நான் என் முகத்தின் ஒளிய அவன் மேல பிரகாசிக்க பண்ணலான்னு வந்தா முதுக காட்டுறான். இந்த தப்பு பண்ணாதேன்னா இதெல்லாம் தப்பா? ஆண்டவர், இதெல்லாம் அற்ப காரியமா? பைபிள் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம் தான். பாவம் தாங்க. ஒருபோதும் உங்களை தேவ சமூகத்தில் நியாயப்படுத்தாதிருங்கள். யோபு நீதிமான் கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். அந்த நீதிமான் சொல்றார்,
நான் நீதிமானா இருக்கிறதுனால வழக்காடாம நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை கூட சத்துருக்களுக்கு கூட பார்க்க முடியவில்லை. அப்படி சுத்தம் உள்ள தானியேல், மாசு இல்லாத தானியேல், தன்னை ஆகார விஷயத்துல கூட தன்னுடைய பிரதிஷ்டை போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறான். உயிரை விட பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் அந்த தானியேல் சொல்றார், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நாம் யாரை ஆராதிக்கிறோமோ ஆமென், அவர் பரிசுத்தர். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி சேனை பரிசுத்தர். ஆமென். கானானை வேவு பார்த்துட்டு வந்தோடனே யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்பி அவங்கள ஒரு டீமை செட் பண்ணி திருப்பி எகிப்துக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் நான் அழிக்க போறேன் மோசே, என்னை விடு மோசேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபமா பேசும்போது மோசே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். என்னாகும் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே, இந்த வார்த்தை கவனிக்க, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அப்ப எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னித்து 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 ரட்சிக்கப்பட்ட போது நம்மை பாவமர கழுவி மன்னித்து கொண்டு வந்தாரே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பாவமே செய்யல அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்க வேண்டாம். ஏன்னா சிலர் அறவரக்கத்தில். அப்போ எப்படிங்க இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறோம்? இதான் கிருபையின் மகத்துவம். மன்னித்து மன்னித்து நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னா நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே மன்னித்து மன்னித்து. மோசே சொல்றார், ஆண்டவர் எகிப்தை விட்டது முதல் இந்த ஜனங்க உங்களை ரொம்ப மன்னிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே மன்னித்து 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 இதுவரை கொண்டு வந்தீங்களே, அப்படியே இந்த அக்கிரமத்தையும் மன்னித்தருளும் சொல்லும் போது கர்த்தருடைய பதில் என்ன? அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தே. அடுத்த வார்த்தை, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 22வது வசனம், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன வார்த்தைங்க! ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுட்டு வரேன். மோசே நீ ஜெபம் பண்ற, சூப்பரா ஜெபம் பண்ற, அப்படியே இதே மன்னிச்சிருங்க, நான் மன்னிக்கிறேன். ஆனா நான் மன்னிப்பேன்னு சொல்லி என்னை நீ சோதிக்கிற பாரு, அதை என்னால மன்னிக்க முடியாது. நான் மன்னிப்பேன்னு சொல்லி நீ பாவம் செய்யற தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது பரீட்சை பார்க்கிறது.
வேதம் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் சொல்லி ஒருத்தன் பாவம் செய்யறான் தெரியுமா? அவன் எதை இழப்பான் தெரியுமா? கண்மல தண்ணீரை கிடையாது, மன்னாவையும் கிடையாது, ஏலிமையும் கிடையாது, நிழலையும் கிடையாது, கானான இழப்பான். இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லாமே அவனுக்கு காரணம் அவர் உண்மையுள்ளவர். எல்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே ஞான பாலதான், ஒரே ஞான தண்ணீரை தான், கண்மலையும் தண்ணீரை தான் குடிச்சாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் எல்லாரிடத்திலும் கர்த்தர் பிரியமாய். அப்ப அவங்களுக்கு எது நஷ்டப்படும் தெரியுமா? கர்த்தர் தான் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர் சொல்லி ஒருத்தர் துணிந்து ஆண்டு சொல்றார். 1-2 தடவை இல்லப்பா, 10 முறை என்ன பரீட்சை பார்க்கிறான். மோசே, உன் விண்ணப்பம் நியாயமானது, ஏன்னா என்னுடைய கிருபையின் மகத்துவத்தை நீ பார்க்கிற. இந்த ஜனங்க அப்படி பார்க்கலையே. நீ கிருபையின் மகத்துவத்தை பார்த்ததுனால நீ என்ன பிரியப்படுத்த என்ன செய்யலாம் நீ வகை தேடுற. இந்த ஜனங்க கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே, கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே. இதுமோடு 10 முறை. அப்போ கர்த்தர் மன்னிப்பார்னு சொல்லி ஒருத்தர் துணிந்து 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 பாவம் செய்வானா, அவனுக்கு இம்மைக்குரிய ஒண்ணு நஷ்டப்படாது. அது அவனுக்கு கிடைச்சிட்டு தான், அவன் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய கிடைச்சு. ஆனா எந்த வாசல் அடைபடும் தெரியுமா? கானான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவன் கர்த்தரை கோபப்படுத்துகிறான். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனான், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை. அடுத்த வார்த்தை, நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று, இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சோதிச்சு சோதிச்சு கடைசியில் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். ஆண்டவர் நீர் நீடிய பொறுமை உள்ளவர். சிலருக்கு என்னன்னா, வாழ்றது வரை வாழ்ந்துட்டு கடைசியில் இந்த சிலுவையில் ஒரு கள்ளன் தொங்குனால அவனை மாதிரி போயிடலான்னு. அவனுக்கு அப்பந்தான் அந்த அறிவே வருது. இயேசுன்னு ஒருவர் உண்டு, பாவம் இல்லாதவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த வெளிப்பாடே அவனுக்கு அப்போதான் வருது. பைபிள் நம்மளை எப்படி வான் பண்ணுகிறது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை மிகவும் கொடியதாய் இருக்கும். காரணம், அவன் தேவனை பரீட்சை பார்க்கிறான், தேவனுடைய பொறுமையை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் அனுதினமும் ஆமேன். அதனாலதான் தாவீது சொல்றார், நான் உங்க பீடத்தை சுத்தி சுத்தி வரேன், சுத்தி சுத்தி வரேன். இந்த கையில் ஏதாவது கரை இருக்குமா கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. தாவீது எங்க சுத்திட்டு இருக்கிற? அந்த பீடத்தை, அந்த பலிபீடத்தை. ஏன் பலிபீடத்தை சுத்துற? ஏன்னா அதுலதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் என்னை பாவமர கழுவும். அனுதினமும் அதனாலதான் நித்தம் அர்ப்பணிக்கணும், சுத்திகரிக்க. அதைதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும். வலது கரத்தை வைத்து எத்தனை பேர் என் கூட சொல்ல விரும்புறீங்க? இது போதாதப்பா, இன்னும் 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 உம்மை அறியணுமே, இன்னும் க்ளோரி இன்னும் கிட்டி. ஆமென். இன்னும் பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேலின் காரியத்தை வெளிப்படுத்தும் போது தீர்க்கதரிசி கண்ணீரோடு கேட்கிறார். 7வது அதிகாரம், ஆமென், 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்க. அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும்,
யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து ஆண்டவரே, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவரே மன்னித்தருளும் சொன்னதும் கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. திரும்பிய 4வது வசனத்துல இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் உடனே ஆமோஸ் சொல்லுகிற 5வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? அவனுக்கு உங்களை விட்டா யாருண்டா ஆண்டவரே? அவன் சிரித்து போயிட்டான். ஆண்டவரே, அவன் ரொம்ப சின்னதாயிட்டான்ப்பா, எல்லாமே இழந்து இப்ப உயிர் மட்டும் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படிலாம் ஆகாதுப்பா, அப்படியெல்லாம் ஆகாது. இது கிருபையின் காலம். 7வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுது பின்பு அவர் எனக்கு காண்பித்ததா, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அளக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவன் கிரியைகளுக்கு தக்க பலன். அவர் அளக்கும் போது சொல்லுகிறார் 8வது வசனத்துல, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். மன்னித்து 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 கொண்டு வரார். பரவாயில்ல, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா அப்படியே கொண்டு போயிடுவார். இந்த தூக்குநூலை பிடிச்சிட்டார்னா யாருக்கு அங்க நிக்க முடியும்? சோதோமுக்கு நேர தூக்குநூலை பிடிச்சார் பாருங்க. சபையே, நாம் அந்த மன்னிப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இன்னைக்கு மன்னிச்சதுனாலதான். சபையை கேளுங்க, உங்களை மன்னிக்க சித்தம் பண்ணதுனாலதான், நம்மை மன்னிக்கிற கிருபை இன்னும் நம்மேல் வைத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிக்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. அவர் நாளை தூக்குநூலை எடுப்பதற்கு முன்னே இன்று அவரிடத்துல நாம் பெற்ற பாக்கியம், நமக்கு தலைவராய் இயேசு இருப்பது. ஆகான் ஒரு பாவம் செய்தான். ஆகான் பாவம் செய்து அதனால இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை. யோசுவாவுக்கு வருத்தம். யாருன்னு கண்டுபிடித்து ஆகான் பேர்ல சீட்டு விழுது. இங்க வா கூப்பிட்டு மகனே அப்படிங்கிறாரு யோசுவா. எப்படி சொல்றாரு? மகனே. 7:19 யோசுவால எடுக்க வேண்டாம், நேரம் போயிட்டு. அதனால மகனே, நீ என்னப்பா செஞ்ச சொல்லுப்பா. அவன் உடனே ஒழிக்காம சொல்லு, மறைக்காம சொல்லு. 20வது வசனத்துல உடனே அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்னு தன் பாவத்தை எல்லாம் தான் செய்ததெல்லாம் சொல்லுகிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசுவா சொல்றேன், என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, இவன் குடும்பம் மொத்தத்தையும் கல்லால் அடிங்கிறான். கற்குயல் அவன் மேல போடப்பட்டது. தாவீதை ஒருவன் பயங்கரமா தூஷிக்கிறான். அவன் தான் யார் அப்படின்னா சீமை. அந்த சீமை தாவீது கிட்ட வந்து காலில் விழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படி கெஞ்சும் போது தாவீது, இங்க பார்ப்பா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ சாக மாட்ட அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு மகன் சாலமோன்ட்ட சொல்றான், அவன் நிம்மதியா அவன் சாகக்கூடாது. ஆமென். எனக்கு ஒரு தலைவர் உண்டு. நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது என்னை கல்லால் அடிக்காமல் என்னை அணைத்துக் கொண்ட என் ஆண்டவர். நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது அதை மனசுல வைக்காம, ஆமென் ஆமென், இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்தார். இளையகுமாரன் திரும்பி வந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டதும் அவன் மேல் உள்ள இஷ்டத்தினால்
அவனால் வந்த நஷ்டத்தை நினைக்கல. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வரோம். ஒரு பிள்ளை திருந்திட்டானா அந்த பிள்ளையால வந்த நஷ்டத்தை அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க. சரி, அது போனா என்ன, நீ வந்துட்டு இல்லை. ஏன்னா அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனோ மரித்தான். அவன் எங்க மரித்தான்? உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அப்பா மனசுல அந்த வலி எப்படிப்பட்ட வலி தெரியுமா? ஒரு பிள்ளை மரித்தா என்ன வலியோ அவனுக்கு வலி. என்ன வலி? அவனுக்கு பசினால வலி. அவனுக்கு வலி என்ன வலி? எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் நல்லா, இந்த வலி தானே தவிர உண்மையிலே மரண வலி அப்பாக்கு தான். மரண வலி. இந்த தகப்பன் பேசும்போது அந்த பையன் என்ன நினைச்சிருப்பான்? நான் வந்ததே எதுக்கு வரேன்? சாப்பிடுறதுக்கு தான் வரேன். ஆனா என் அப்பா இவ்வளவு நாள் அவன் வீட்டில், அப்பா வீட்டில் அப்பாவுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமென். நீ திரும்பி வந்தா மட்டும்தான் அந்த தகப்பனுடைய ரியல் லவ்வை புரிந்து கொள்ள முடியும். ஆடு புதர்ல சிக்கினதுனால தான் கதறிச்சு. ஆனா மேய்ப்பன் ஆடை இழந்ததுனால துக்கத்தோடு தேடிக்கொண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தினார்? எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. நிறைய வசனம் இருக்கு, நிறைய. ஆனா நான் இங்க 2 வார்த்தைகளை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1 சங்கீதம் 99:8. நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற. சில சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்தாலும், சில தண்டனைக்கு என்ன ஒப்பு கொடுத்தாலும் நீர் மன்னிக்கிற தேவனா, நீர் மன்னிக்கிற தேவனாய். ஆண்டவரே, அந்த கோரஸ் பாடு, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, இன்னுமா என் பேரில் என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை. ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்துல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அடுத்த வார்த்தை, அவர் அவன் மேல் மனதுருகுவார். இந்த மனதுருக்கத்தை அப்படி அடக்கி வச்சிட்டு இருக்கிறார். லாசரு மரித்த செய்தி கேட்டு 4 நாள் கழித்து போகிறார். கண்ணீரை அடக்கி வச்சிட்டு இருந்தார். அங்க போனதும் சொர்ன்னு வருது. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் ஏண்டவர் இப்படி கடினமா இருக்கிறீங்க? மனதுருக்கத்தை நான் அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் திரும்பி வா. நீ திரும்பி வந்து பாரு. திரும்பி வந்தா கல்லெறியறதுக்கு அவர் யோசுவா அல்ல. திரும்பி வந்தா மனசுல வச்சு அட்டாக் பண்றதுக்கு அவர் தாவீது அல்ல. அவர் சர்வ வல்லவர், என் ரட்சகர், என் மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப. வேற எங்கேயும் போயிடாத. கல்லால அடிப்பாங்க, வேற யார்கிட்டயும் போயிடாத. தேவனிடத்திற்கு. அந்த தகப்பன் உள்ளம் கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, வழக்காடவும் வாருங்கள்ங்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். கர்த்தர் சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 25, 26 வசனங்களில் 26வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளை. வாழ்க்கையை நான் திரும்ப சீர்படுத்துவேன். என் வழியில, என் நிலையில. ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். வேதத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். பின்பு
நீ நீதி, அது சத்தமா வாசிங்க, நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். கைகளை உயர்த்தி faithful city, faithful city, சத்திய நகரம். சத்திய நகரம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? இவனை நம்பலாம். ஆண்டவர் அப்படி ஒரு பெயரை எனக்கு தர விரும்புறார், உங்களுக்கு தர விரும்புறார். ஆனா இதே யாக்கோபை குறித்து, இதே ஜனத்தை குறித்து 48வது அதிகாரம் 48 அதிகாரம் நினைக்கிறேன், நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். நீ பிறந்தது முதல்ல மீறுகிறாய். ஆனா உன் பிரச்சனையோடு நீ ஏன்ட்ட வா, வழக்காடுவோம், வா வா உன் நியாயத்தை சொல், நான் சொல்றேன் இப்படி இப்படி. எஸ் ஆண்டவரே, நீங்கள் மனந்தொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். நீ ஆமா ஆண்டவரே, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, நான் தந்திரக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன், நான் யாரு, எங்க அப்பாவை ஏமாத்துறேன். இதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டேனா நான் உன்னை எப்படி மாத்தி வந்துருவேன்? ஃபெய்த்ஃபுல் சிட்டி அப்படின்னு என்ன? இவனை நம்பலாம், இவளை நம்பலாம், இவனை நம்பலாம். சுத்திகரிக்கப்பட்டவனை பரலோகம் நம்பும். சுத்திகரிக்கப்படணும். யார் அனுப்பும், யார் போவாய், நமது காரியமானதும் ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்றான், நான் போறேன், நான் போறேன்னு சொன்னது கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விடுறான். நம்புறார், அவனை நம்புறார். அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்ட யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது, யோசுவாவே இதோ வைக்கப்பட்ட கல், அவன் நம்புறாரு. சொல்றார், இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் நிக்கிறவர்களுக்குள்ளே உனக்கு நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். நம்புறார் கர்த்தர், நம்புறார். சுத்திகரிக்கப்பட்டவன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். எத்தனை யசூரன் என்று அழைத்தவர் உன்னையும் என்னையும் நீதிபுரம் என்றும் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் சுத்திகரிக்கப்பட்ட போது நம்பினதுனாலதான் நாங்க மூத்த குமாரன் போய் ரெக்கமெண்ட் பண்றார், பேசுறார். அவன் மரித்தான், இப்பொழுது உயிர் தெழுந்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நம்புறாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். உண்மையா எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும்னு விரும்புறவங்க மாத்திரம் ஆமென். முடிந்தால் முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று அப்படியே என்னை கழுவு மாட்டவர், என்னை கழுவு மாட்டவர், என்னை கழுவு. அப்படி விரும்புறவங்க யாரையும் பார்க்காம கண்களை மூடி உங்க வலது கரத்தை நல்லா உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில இந்த பாவம் வந்துட்டு, இந்த அக்கிரமம் வந்துட்டு, இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டேப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை யார்கிட்டயோ சொல்லி எனக்கு உங்களுக்கு நடுவில் 3வது ஒரு ஆள் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராம, என்றுமே வராம, நான் கொஞ்சம் சாஞ்சாலும் என் காதுல உங்க சத்தம் கேட்கணும். அதற்கு நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணுமோ அவ்வளவாய் சுத்திகரிக்கப்பட என்ன நான் தரேன்ப்பா, என்ன நான் தரேன் ராஜா. என் கூட நீங்க பேசிட்டே இருக்கணும், என் காதுகள் உங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். கமான் சர்ச், எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு எத்தனை பேர் தேவ பாதத்தை, ஏசப்பா ஏசப்பா என் எண்ணங்களை தூய்மையாக்கும், என் நினைவுகளை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், நீ வேணும்னு அவர் விரும்புறார். உன்னை அவர் இழக்க விரும்பாததுனாலதான் இதுவரை மன்னித்து 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 கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் சகித்து சகித்து எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இளைய குமாரனே, உனக்கு என்னப்பா வலி?
உனக்கு பசினால வலி, உனக்கு வஸ்திரம் இல்லாததுனால வலி, உன் கால பாதர் உன் வாழ்க்கையில சில இல்லாமையினால வலி. ஆனா தகப்பனுக்கு நீ போனதுல இருந்து மரண வலி அது தெரியுமா உனக்கு? அது தெரியணும்னா நீ அவர்கிட்ட திரும்பி வரணும். திரும்பி வந்து அவர் இருதயத்துல உன் காதை வச்சு பாரு. எனக்கு அது போச்சு, இது போச்சு, அது போச்சு. ஆண்டவர் சொல்ற இவனும் மரித்தான், இவனும் மரித்தான். சகோதரனுக்கு அந்த வலி இல்லை, ஆனா தகப்பனுக்கு அந்த வலி. சகோதரனுக்கு வலி என்ன தெரியுமா? இவன் திரும்பி வந்தது வலி. நாம திரும்பி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா ஒருவர் நமக்காய் காத்திருக்கிறார், ஒரு தகப்பன் நமக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ வந்து நிக்கிறேன்ப்பா, இதோ நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. முடிந்தால் அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா அப்பா மகனான் மகனான் அப்பா அப்பா மகனான் மகனான் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா என்னை கழுவும், நான் யோகியன் அல்லவே, நான் பாத்திரவான் அல்ல, என்னை கழுவும், என்னை கழுவும். அப்பா வேற யாருக்கு நான் வரது பிடிக்காதுப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதான் உன்னை தொடுறவன், என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களேப்பா, இதோ வந்து நிக்கிறப்பா. ஜீசஸ் கண்ணீர் அப்பா ஆமென். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை Come on church, கைகளை உயர்த்தி அணைத்துக் கொண்டீர், அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், புது வஸ்திரம் கொடுத்தீர், அணைத்துக் கொண்டீர் சரம மலரே. அவர் அப்பான்னு சொல்ல விரும்புறவங்க சத்தமாய் கைகளை உயர்த்தி அப்பா மகனா கழுவும் ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ் ஷலமகர பாபா சே அப்பான்னு சொல்ல சபையே. ஜீசஸ் இதோ வருகிறப்பா, சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். அப்பா என்கிட்ட டைரக்டா பேசணும், அப்பா சத்தத்தை நான் கேட்கணும். எனக்கு ஆண்டவர் கடையில மூணாவது மனுஷன் இல்ல. ஷலபா காரபா கண்ணின் மணிதானே, கண்ணீர் ஷேரபா காரபா சதலபரா சிகலரா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கான இடத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஷலமகரபா ஷலமகரபா. ஜீசஸ் 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 ஜீசஸ். கல்வாரி பலிபீடத்திலே சிந்தப்பட்ட இரத்தம் இதோ சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. ஷலமகரபா ஷதரபலபரபா ரிபலபரதரபா. ஓ ஓ இங்க நிக்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு கர்த்தர் உனக்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவா, கட்டளையிடுவா, கட்டளையிடுவா. ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya, sing hallelujah. worship him, worship him. Shalabaka shema
ரீகரபலப துடரபலரா ஷரபபபா. பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, பரிசுத்தருக்கு ஆராதனை, சுத்திகரிக்கப்பட்ட ஆராதனை. worship 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 ஷரபபபபா ரீகரபலபரதா சந்தரா ரிகலரபா ஷெரபா ரிபா அந்தரா ஷலரபா கரபோ சந்தரலரே ரிமா மகரபா சந்தலரே. ஆஹா worship him, glory 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 Jesus. ஷெலரே ஷெலரே தரபா சந்தரே மமலரபா சந்தனரே. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு அபிஷேகம் என்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஷாரி கபலபரா ரீமா மாரா சத்தரா ரீகரபா செலபா சத்தரா ரீகரபோ ரிபோ ரிபலா ஹந்தரா தரலரபா சேரபா. ஜீசஸ் ஜீசஸ் முத்திரை போடுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா. சுத்திகரிக்கப்பட்ட உம்மால் சுத்திகரிக்கப்பட்டவங்க மேல இப்போதும் பிரதான ஆசாரியராக யோசுவாவே கேள் கேள் நீ கேள். கர்த்தருடைய சத்தம் ஷாலபாரா தேவன் விளம்புவதை கேட்பேன் கேட்பேன். ஷாமா ரிமாமா அந்தரே ரிபாபா. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Lord, hallelujah. Thank you Jesus, thank you Master, hallelujah, hallelujah. ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். 2 கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் எனக்கு நீருண்டு சரபாலரா ரிமமரோ நடத்தியதே. ஆமென். உடைச்சி உருவாக்கினே சிச்சிச்சி சீர்படு சேரே மாமலரே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தி பிரியாதிருந்து. ஆண்டவர் பதில் சொல்லுங்க, எனக்கு நீர் உண்டானவரே, எனக்கு எனக்காய் நிற்க, எனக்காய் பேச, கலங்கிடும் நேரம் என்னை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னை நடத்திய எனக்கு நீருண்டு. ஜீசஸ் 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 என்னை நடத்திய, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாடா எங்கே ஓடுவே, என்ன மறக்காதீங்க, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. சலபகரே எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? ஓ எங்கே ஓடுவே? பிரிய பிரிய
பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அந்த மேகத்துக்கு கீழே உங்களை வச்சிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம். தூரத்தில் இருந்த உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார், அறிந்து கொள்வார். ஜீசஸ், ஜீசஸ். தகப்பனே, உங்க பிரசனத்திலே வச்சுக்கோங்கப்பா. உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் எங்க வாழ்க்கையில் அனுதினம் உண்டாக சுத்திகரியும், சுத்திகரியும். உங்க மறைவுல, உங்க ரத்தத்துக்குள்ள சபைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாத்து நடத்தும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.